Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 729 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சாபோ சும்மா மின்னல் வேகத்துல அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கான். எங்க ஓடுறான்னு பார்த்தா லூஃபியை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா அவனோட ஹாக்கி பவர் ஃபேட் ஆகிறத அவனால ஃபீல் பண்ண முடியுது. என்ன இருந்தாலும் அவனுக்கு அண்ணனாச்சே விடமாட்டானே. அவனுக்கு ஹெல்ப் பண்ண அடிச்சு புரண்டு வரும்போதுதான் இடையில அந்த பர்ஜஸ் வந்து அவனை கொல்லாம விடமாட்டேன்னு கத்தி வச்சு குத்த வந்து கடைசியில சாபோவோட காலால வாயிலேயே மொத்துன்னு வாங்கிட்டு போனான். கோப்பம் அவனை என்ன தாண்டி நீ என் தம்பி மேல கைய வச்சிருவியாடா ஒல்லந்துருவேங்கிற மாதிரி லுக்கு விட்டுட்டு பைப்பை நீட்டிட்டு இருப்பானா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இவன் ரெவல்யூஷனரி ஆர்மியோட சீஃப். என்ன வெங்காயத்துக்கு நான் என் தம்பி அட்டாக் பண்ண போனேன்னு கேட்பானா. உடனே பர்ஜஸ் இது அவன் உன்னோட தம்பியா? இதே மாதிரிதான் இன்னொருத்தனும் சொன்னான்பா. உடனே சாபோ ஆமா ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் நானு லூஃபி 3 பேருமே அண்ணன் தம்பிங்கப்பா. அத்தனை பேருமே அலன்றுவானுங்க. என்ன 3 பேருமே சாதாரண ஆளுங்க இல்லையே, சேட்டையில முத்தி போன பழுக. அந்த பிளாக் பியர்டு பனோரோ ஐலாண்ட்ல ஒண்டி கொண்டி சண்டையை போட்டு ஏஸ கேப்சர் பண்ணி அழகா வேர்ல்டு கவர்மெண்ட் கையில ஒப்படைச்சிட்டான். அதனால தானே ஒரு பெரிய போரே உருவாச்சு. பிளாக் பியர்டு ஏஸ் அவன் கூட சேர்த்திக்கலான்னு தான் பார்த்தான். ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தான் அவனை அட்டாக் பண்ண முடிவு பண்ணான். ஏஸோட ஒரே எண்ணம் எப்படியாச்சும் ஒயிட் பியர்டை கிங்கா மாத்தணும்னு. ஆனா பிளாக் பியர்டு விடுவானா? 2 பேத்துக்கு அந்த தீவுல பயங்கரமான சண்டை. ஒரு சைடு ஃபுல்லா நெருப்பு, இன்னொரு சைடு ஃபுல்லா புகை, அதாவது டார்க்னஸ். அதுல ஏஸ சரிச்சு போட்டாங்க. அதனாலேயே சாபோ இப்ப லூஃபியை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எவனாச்சு என் தம்பி மேல இனிமேட்டு கையை வச்சான் அவனுக்கு கை இருக்காராமா. உடனே பர்ஜஸ் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. எனக்கும் ரெவல்யூஷனரி ஆர்மிக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. என்னோட டார்கெட் லூஃபி தான்ட்டு அப்படியே எந்திரிச்சு அவனை பயங்கரமா லுக் விடுவான். உடனே சாபோ அப்போ உங்களுக்கு என்கிட்ட எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நெருப்பை உருவாக்குவான். அதை பார்த்தவன தான் பர்ஜஸ்கே புரியுது அந்த ஸ்டேஜ்ல அவனை வச்சு செஞ்சு கடைசியில அந்த ஃப்ரூட்டை வின் பண்ணி சாப்பிட்டது இவன் தான். ஏன்னா பையன் மாறு வேஷத்துல இருந்தானே, அந்த ஃபயர் பவர் கிடைச்ச உடனே கீழே ஓங்கி ஒரு குத்தி அந்த இடத்தையே டேமேஜ் பண்ணிட்டானா. அதனால அவனோட ஃபேஸை இவன் ஒழுங்கா பார்க்கல. இப்பதான் தெரியுது அவன் தான் இவன் தான் அவன்னு. இதை கேட்டுட்டு பர்ஜஸ் எல்லாம் செம்ம காண்டாயிருவான். கொய்யால நீ ஆடாதுன்னு ஆங்கருக்கெல்லாம் நெஞ்சடைச்சு போயிடும். இன்னும் எவ்வளவு தான் டாட்டு வைப்பீங்கன்னு. இப்ப என்னன்னா லூஃபிக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். டோஃப்ளமிங்கோவை அங்க ஒரு கூட்டம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாபோ எப்படியும் அந்த பர்ஜஸ் கூட சண்டை போறதுக்கே கரெக்டா இருக்கும். அதனால நீ தான் பாத்துக்கணும்னு ஒரு பஞ்சாயத்து இல்ல, ஆங்கர் கூட நான் இருந்துக்கிறேன்மா. ஆனா கண்டிப்பா நான் ரெக்கவர் ஆன உடனே அந்த டோஃப்ளமிங்கோ பொழந்து கட்டாம விடவே மாட்டேமானா. சாபோக்கு செம ஹாப்பி. அண்ட் லூஃபியும் இப்பதான் பாக்குறான் ஏஸோட ஃப்ரூட்டை நம்ம சாபோ சாப்பிட்டுட்டான்னு. ஆமா நான் என் பிரதரோட பிரைட வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்பா. லூஃபிக்குமே ஹாப்பி. ஏன்னா அந்த ஃப்ரூட்டை எப்படியும் ஆட்டையை போட்டு இவங்கள யாராச்சும் சாப்பிடணும் தான் பிளான் பண்ணாங்க. இவங்க கூட இருந்த சாபோ சாப்பிட்டுருக்கான்னு அப்ப நல்ல விஷயம் தானே. இதுல வேற பர்ஜஸ் உன்னோட எபிலிட்டியை நான் எப்படியும் சூறையாடிடுவேன்னு சொல்லிட்டு சாபோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவன் வந்த வேகத்துல ஓங்கி ஒரு அடி சாபோவோட பாதி பாடி காலி. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. ஆனா நம்ம பையன் தான் ஃபயர் ஆச்சே, அடிச்சாலும் ஒரு எஃபெக்டும் இருக்காது. அப்படி அவனை ஜெயிக்கணும்னா ஹாக்கி பவர் வேணும். அவன் கிட்ட இருக்குது. ஆனா சாபோவை காலி பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. சோ சாபோ ஸ்பாட்லயே நிக்க வச்சு குமுறுன்னு குமுறி எடுத்து அவனோட டிராகன் கிளா ஃபிஸ்ட் அட்டாக்ல நெருப்பை யூஸ் பண்ணி அவன் வயித்துல ஒரே அடி. ஐயோ சுடுதேன்னு கதறிக்கிட்டே போய் விழுவான். பர்ஜஸால கண்டிப்பா சாபோவை ஜெயிக்க முடியாது. இப்படி அவன் அடிக்கிறத பார்த்தவனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் வாய பழுந்துருவானுங்க. சாபோக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. ஏன்னா அவன் லூஃபி அட்டாக் பண்றதுக்கு தான் வெறி பிடிச்சு வந்தான். இவங்கிட்ட தான் அந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டோட பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சப்ஜெக்டை மாத்திக்கிட்டு இவங்கிட்ட வந்துட்டான்ல. அப்படின்னா இவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்கள வேட்டையாடுறான். இன்னைக்கு இவனை செஞ்சே தீனுன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போவான். இங்க இவங்க ஓடிட்டு இருக்கும் போது ஆங்கருக்கு ஒரு டவுட். ஏன்னா ஃபிளார் ஃப்ரூட்டை லூசியான இவன் தான் வின் பண்ணான். அப்புறம் எப்படி அந்த பவர் அவனுக்கு போச்சுன்னு கேட்டா கடைசி ரவுண்ட்ல சண்டை போட்டது நான் இல்ல தலைவா, நான் வேற ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டேன். அந்த டைம் அங்க சண்டை போட்டது சாபோ. அதனால தான் அந்த பவர் அவங்கிட்ட இருக்குன்னு உடனே அட பாவி சண்டாளா, இது ரூல்ஸ் படி தப்புடா தப்பு. சரி என்னமோ ஒண்ணு, கடைசியில இப்ப நல்ல விதமா தானே முடிஞ்சிருக்கு. ஆனா உன்னோட இறந்து போன அண்ணனோட பவரை நீ திரும்ப எடுத்துக்கிட்டது நல்ல விஷயம் தான். இப்ப எப்படியாச்சும் உசுர கொடுத்து நாங்க உன்னைய காப்பாத்தினாதான் இந்த ட்ரெஸ் ரோசாவையே காப்பாத்த முடியும். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் ஒண்ணுன்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடிட்டே இருப்பானுங்க. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ பின்னாடி டம்முன்னு பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணி திருக்க விட்டுட்டு இருப்பான். என்ன ஒரே சத்தமா இருக்குது, பின்னாடி ஏதாச்சும் பஞ்சாயத்தாண்டு திரும்பி பார்த்தா ஒக்கா மக்கா அந்த இடமே ரத்த கலரியாகி அத்தனை பேரும் பேனு கிடப்பானுங்க. அட பாவிகளா, பேசின பேச்சுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நின்னு சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பல்லுகளெல்லாம் செதறி போய் பண்ணி பல்லுக மாதிரி படுத்து கிடப்பானுங்க. அவன் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நடுவுல அப்படியே அரக்க மாதிரி வந்துகிட்டு இருப்பான். அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளவு நேரமா அவன் சண்டை போட்டிருக்கான், எங்க இருந்து
இருந்து இவனுக்கு இவ்வளவு எனர்ஜி கிடைக்குது? என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு டயர்டுன்னு ஒண்ணு ஆகுமா இல்லையா? இவனுக்கெல்லாம் ஆகாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விட்டுட்டு, டேய் உங்கள மாதிரி சப்ப பீஸுகளை அடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்குடா எனர்ஜி? ஒரு சுண்டு விரல் போகாது பிளகா பயில்களா, ஓரம் போங்கடா கொய்யாலைகளா. என்னோட டார்கெட் ஸ்டார் ஹேட் லூஃபி. என் மேல கைய வச்சதுக்காகவே அவனை நான் கதற விட போறேன்னு அப்படியே எல்லாத்தையும் பொல்லந்து கட்டிட்டு ரத்த கலரியா இருக்கும் அதுக்கு நடுவுல நின்னு எரியிற நெருப்புக்குள்ள காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். நிஜமான ஒரு டீமன் ஈவில்னு சொன்னா அது டோஃப்ளமிங்கோ தான். இப்ப அந்த ஆங்கரு சொங்கி மாதிரி இருக்க நம்ம லூஃபியை அடிச்சு புரண்டு தூக்கிட்டு போவான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அவனால இதே மாதிரி லூஃபியை காப்பாற்ற முடியும்னு தெரியல. ஆனா டோஃப்ளமிங்கோவால பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குது. இதுக்கப்புறம் லூஃபி மறுபடியும் எந்திரிச்சு போய் டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ணி காலி பண்ணுவானா, இல்ல டோஃப்ளமிங்கோ இந்த சண்டையில ஜெயிச்சிருவானா? அதுவும் இல்லன்னா நம்ம ஆளுகளை காப்பாத்த யாராச்சும் வருவாங்களா? என்ன ஏதுன்னு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!